வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் சி.வி. விக்னேஸ்வரனிடம் ரணில் கூறிய விடயம். அனைத்து பிரச்சினைகளுக்கும் அனுரவின் ஆட்சியில் தீர்வு உறுதி, விஜித ஹேரத் தெரிவிப்பு. பெண்களின் வாக்குகளினால் அனுர ஜனாதிபதி ஆவார், ஹரிணி அமரசூரிய. வங்காள விரிகுடா பகுதியில் இன்று நள்ளிரவு தீவிர புயலாக வலுவடைய உள்ள ரீமல் புயல். பொதுமக்களின் உதவியை நாடிய போலீசார். இவர் பற்றிய தகவல் அறிந்தால் 20 லட்சம் ரூபாய் சன்மானம். ஜாலில் தாக்குதலுக்கு இலக்காக சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் பலி. அரச நிகழ்வுகளை தேர்தல் பரப்புரை வேண்டையாக்காதீர்கள், ரணில் முன்னிலையில் சுமந்திரன் இடித்துரைப்பு. ஜனாதிபதி தேர்தலில் கொள்ளையடிக்கப்படும் தமிழ் மக்களின் வாக்குகள், நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் தகுதி அல்லது ஒற்றுமை தமிழ் மக்களிடமோ அல்லது தமிழ் கட்சிகளிடமோ இல்லை என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள விக்னேஸ்வரன் இல்லத்தில் நேற்றைய தினம் ரணிலை நேரில் சந்தித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சந்திப்பில் பொது வேட்பாளர் அல்லது தேர்தல் மற்றும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பிலும் கலந்துரை ஆடிய நிலையில் அவரது அநேகமான கருத்துக்கள் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நாடு பூரா நடைமுறைப்படுத்தப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பேசினார். நான் சிரித்தவாதே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டியதின் அவசியத்தை கூறினேன். அத்தோடு 2ஆம் 3ஆம் வாக்குகளை வழங்குவது தொடர்பிலும் அவரிடம் தெரிவித்தேன். 2ஆம் 3ஆம் வாக்கு வழங்கும் நடைமுறையை அவர் ஏற்றுக்கொண்டார். பொது வேட்பாளர் தெரிவு அதற்கான கூட்டமைப்பினர் மேற்கொள்வார்கள், அதன் தெரிவை பார்ப்போம் என தெரிவித்துள்ளார். அனைத்து பிரச்சினைகளுக்கும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியில் ஆட்சி தீர்வு கிடைக்கும் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அதேவேளை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் அமைச்சரவை எண்ணிக்கை 25ஆக வரையறுக்கப்படும் எனவும் அமைச்சருக்கு ஆலோசனை வழங்க சபையொன்று ஸ்தாபிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எனினும் அமைச்சரவையின் எண்ணிக்கை 25ஆகவும் ராஜாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை 25ஆகவும் காணப்படும். அமைச்சருக்கு ஆலோசனை வழங்க சபையொன்று நிறுவப்படும். அதில் துறைசார் நிபுணர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு சம்பளம் சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது. அவர்கள் தன்னார்வ அடிப்படையில் சேவையாற்றுவார்கள் என தெரிவித்துள்ளார். பெண்களின் வாக்குகளின் ஊடாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆவார் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுர பெண்களின் சக்தியினால் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார் என்று உறுதி ஆகிவிட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் 2 தடவைகள் சிந்திக்க வேண்டியதில்லை எனவும் நிச்சயம் அனுரவை ஜனாதிபதியாக்குவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இம்முறை இந்த மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் இனி எந்தவொரு முறையும் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியாவில் நடைபெற்ற கட்சியின் மகளிர் குழு கூட்டம் ஒன்றில் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தெற்கு வங்கக்கடலில் நேற்று கடுமையாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அதையடுத்து இன்று நள்ளிரவு தீவிர புயலாக வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மேற்கு வங்கக்கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இது விடயம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவிக்கையில், இந்த புயலானது நேற்று முன்தினம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற்றது. அதையடுத்து இன்று நள்ளிரவு தீவிர புயலாக வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மேற்கு வங்கக்கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இதேவேளை இலங்கையை சூழவுள்ள பகுதிகளிலும் கடும் கொந்தளிப்பு காணப்படுவதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் ஆழ்கடல் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் மற்றும் கடல்வாழ் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
விசேட விசாரணைக்காக கைது செய்ய வேண்டிய சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் அறிந்தால் அறிவிக்குமாறு போலீஸ் மா அதிபர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சந்தேக நபர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபர் தெமட்டகொடை பிரதேசத்தைச் சேர்ந்த ஜெராட் புஷ்பராஜா ஒஸ்மான் ஜெராட் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சந்தேக நபர் தொடர்பில் சரியான தகவல்களை வழங்குவோருக்கு 20 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தகவல் தெரிந்தால் 0718591 அல்லது 0718591 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்கவும். ஜாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் தாக்குதலுக்கு இலக்காகி சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தாவடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 2ஆம் தேதி மேற்படி இளைஞரின் தந்தைக்கும் அவரது சகோதரியின் கணவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. மோதல் கைகலப்பாக மாறிய போது அதனை தடுக்க சென்ற இளைஞர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசு வைத்தியசாலை கட்டடம் திறத்தல், காணி உறுதி வழங்கல் போன்றவை அரசு நிகழ்வுகள். அந்த நிகழ்வு மேடைகளை தேர்தல் பிரசாரத்துக்கான தளமாக்கிக் கொள்ளாதீர்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவையும் வைத்துக்கொண்டு இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் பங்கு பெற்றிய 2 நிகழ்வுகளில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு இடித்துரைத்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றும் ரணிலின் அறிவிப்பை வரவேற்கிறோம். ஏற்கனவே அது போதனா வைத்தியசாலை என்ற முறையில் மத்திய அரசுக்கு கீழேயே காணப்படுகின்றது. காணி உறுதி பத்திரம் மக்களுக்கு வழங்கப்படுவதை வரவேற்கின்றோம். ஆனால் 13வது திருத்தத்தின் கீழ் காணி அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு உரியவை. அதனை உயர் நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பில் அங்கீகரித்திருந்தது. எனினும் அந்த தீர்ப்பை செல்லுபடியற்றதாக்கும் தவறான தீர்ப்பு ஒன்றை அதன் பின்னர் அதே நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அந்த தவறான தீர்ப்பை பயன்படுத்தி மாகாணங்களுக்கு பகிரப்பட்ட காணி அதிகாரங்களை மத்திய அரசு கையாளக்கூடாது. காணி உறுதிகள் மக்களுக்கு வழங்கும் நடவடிக்கைகள் கூட மாகாண கட்டமைப்புகள் மூலமே முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் இளைஞர்களை ஜனாதிபதி தேர்தலில் உங்கள் வாக்குகளை கொள்ளையடிக்க இடம் கொடுக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு நாளும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்கின்றனர். பிரதேசத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மக்களின் வாக்குகளை தமது தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றனர். அரசியல் ஜாப்பின்படி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்பதுடன் அந்த தேர்தலில் எமது கட்சி வேட்பாளராக தமிழ், சிங்களம், முஸ்லிம், பழங்கிய, மலைய மக்களால் விரும்பக்கூடிய ஒருவரையே வேட்பாளராக முன்னிலைப்படுத்துவோம். வரலாற்றை எடுத்துக்கொண்டால் மந்திரி, அமைச்சர் போன்ற உரிய அரசியல்வாதிகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. எனினும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து அபிவிருத்தி வேலை செய்தது மஹிந்த ராஜபக்ஷ மாத்திரமே.